தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் குறை உள்ளது அல்ல. சரித்திரத்தின் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு ஆராய்ச்சி குழு தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களால் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியலை. வேதத்துக்கு புறம்பாகவும் இந்த உலகத்தில் இருக்கிறது வித்தியாசமாக இருக்குது, வேதம் இப்படி கூறுகிறது, இது பொய்யா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. எனவே நாம் படிக்கிற வேதம் எவ்வளவு அருமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்ல இருக்கிறோம். நான் அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களது பதிலை நீங்கள் அங்கிருந்தே சொல்லுங்கள். இந்த உலகத்தில், கிறிஸ்தவ உலகத்தில், தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடித்த பிரசங்கியார் யார்? உங்கள் மனதில் நல்ல பிரசங்கியார், நல்ல போதகர், அவங்களுடைய ஜபத்தை, அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நினைவுக்கு வருகிற பிரசங்கியார் யார்? நாம் நிறைய மனிதர்களை சொல்லுவோம்ல. நான் இந்த நாளின் தேவ வார்த்தையில் தலைப்பாக வைத்திருக்கேன் என்ன தெரியுமா? கடைசி கால ஏமாற்றங்கள். நான் யாரையும் குறை கூறுவதற்காக இந்த பிரசங்கத்தை எடுக்கவில்லை. தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பின் கீழாக நான் பிரசங்கத்தை எடுத்தேன். நாம் சிலரை ஒரு முன்மாதிரியாக வைத்து, சில போதகர்களை நாம் ஒரு ஐடியலாக வச்சு, அவர்கள் சொல்கிற வார்த்தையையும் அவர்கள் பேசுகிற பிரசங்கத்தையும் நாம் கேட்டு அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட காரியம்? இது சரியானதா தவறானதா என்பதை குறித்து தான் இந்த நாளில் வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். நம் வாழ்க்கையில் ஒருவேளை நாம் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற இந்த பிரசங்கியார் கர்த்தருக்கு புறம்பான காரியத்தை, தனக்கு பிரியமான காரியத்தை ஒருவேளை சொன்னால் நாம் அதன்படி நடப்போமா, அல்லது கர்த்தருடைய வழியில் நடப்போமா, அல்லது அவருக்கு நாம் சரி என்று நாம் சொல்லிக் கொண்டு இருப்போமா, அல்லது கர்த்தருடைய வழி சரி, அவர் தவறு என்று நாம் சொல்லுவோமா? நம்முடைய நங்கூரம் எங்கு இருக்கிறதோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் நகர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் திசை காட்டியாக யார் இருக்கிறார்களோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது. எது இருக்கிறதோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது. இந்த மாதிரியான கடைசி காலகட்டத்தில் நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு பிரபலமான வேத எழுத்தாளர் விதமாக எழுதுகிறார், பட்டு போன்ற ஒரு ஈர்ப்பு மனிதர்களாயிருக்கிற நமக்கு பிரபலமான போதகர்கள் மேல் வந்து விடுகிறது. அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்கிற நம்புகிற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது என்று கூறுகிறார். என்னதான் இருந்தாலும் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 முதல் 5, 6, 7 வசனங்களை நாம் படிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கையாயிருந்து மாம்சத்தை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனை நம்பாமல் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகினோம் என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்களாம். அவன் அந்தரவெளியிலே கரைகளையாய் போன செடியை பொழிந்திருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்வான், என்ன பண்ணப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிச்சுல. இப்போது நான் உங்களுக்கு அதுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த கடைசி காலகட்டத்தில் யூடியூபுகள், சோஷியல் மீடியா, நிறைய விதமான சேனல்ஸ் நமக்கு வந்துருச்சு. கர்த்தருடைய வசனத்தை இப்போதைக்கு இந்தியாவில் பெருசாக அதை கேட்கறதுக்கு ஒன்று இல்லைனாலும் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் அல்லது ஒரு போதகருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால், நமக்கு பிரியமாக என்ன இருக்குதோ, நமக்கு பிரியமான வார்த்தை என்ன இருக்குதோ அதை கேட்டுட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம அதன்படி நடக்கிறவளாய் மாறிடுறோம். அதன்படி நடக்கிறவளாய் நாம் மாறிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா, கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோமா, அல்லது அந்த பிரசங்கியார் அல்லது அந்த நிகழ்ச்சியின் மேலாக நம்முடைய பற்று இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று இந்த கடைசி காலகட்டத்தில் வகை தேடி சுற்றித் திரிகிறான். வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கிறவர்களும் கடைசி காலத்தில் சாத்தானுடைய வஞ்சனையினால் விழுந்து விடுவார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு போதகர்கள் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷ வாழ்க்கை நமக்கு தேவையா, அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தை மேலே அஸ்திபாரம் போடுகிற வாழ்க்கை நமக்கு தேவையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போது ரீசண்டாக 2020 25 வரை பிரபலமாக அநேக போதகர்கள் வந்து விட்டார்கள். ஏனென்றால் எந்த போதகர் என் மனசுக்கு பிரியமானதை சொல்கிறாரோ அவர் அந்த காலகட்டத்தில் பிரபலமாய் மாறிவிடுகிறார். இங்கு நாமும் அதை பிறகு என்ன பண்ணிடுறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம தேடி கேட்குறதும் மாறும். இங்கு பிரபலமான போதகர் என்பது இங்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் அல்ல. அவனுடைய செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா என்பதை நாம் பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். யோசுவா வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நம்ம படிக்கிறோம். அந்த கானானுக்குள்ளே வேவு பார்க்குறதுக்காக யோசுவா என்ன பண்ணுறார், ஆட்களை அனுப்புகிறார். 12 கோத்திரத்துலேருந்து ஒவ்வொருவர்னு சொல்லிட்டு 12 பேர்கள் உள்ளே போகிறாங்க. அதில் மெஜாரிட்டியாய் 10 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசுவா கிட்ட இந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது, இந்த நாட்டுக்குள்ளே யாராலையும் போக முடியாது, அங்கே பால் இருக்குது, தேன் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அங்கே நம்மளால் நுழையவே முடியாதுன்னு சொல்லிட்டு 10 பேர் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும், இது மோசே வாழ்ந்த காலகட்டத்தில் நடக்கிறது, 2 பேர் மட்டும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை உண்மையிலே அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் மட்டும் வந்து நிற்பாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாமளும் இப்போ எப்படி இருக்கிறோம், அந்த ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் சொல்கிறதா இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. நாமளும் இப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பெரும்பாலான சத்தியங்கள், பெரும்பாலான போதகங்கள் எதை குறித்து சொல்லுகிறதோ அதை நம்புகிறோமே ஒழிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு மனசில்லை, நேரம் இல்லை. ஏனென்றால் வேகம் நிறைந்த வாழ்க்கையில் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேகம் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். நாம் படிக்கிற காரியம், நாம் தியானிக்கிற காரியம், நாம் கேட்கிற வசனம் உண்மையாகவே கர்த்தரிடத்தில்தான் வருகிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று. எந்த வார்த்தையை நாம் கேட்டாலும் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் சேர்த்து பார்க்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒத்து போலனாலும்
அது ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. ஒருவேளை வேதத்தில் உள்ளது மாத்திரம், ஆண்டவருடைய கற்பனையில் வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது, அதில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து ஆண்டவருடைய கற்பனைக்கு மாறாக பிரசங்கிக்கப்படும் என்றால் அது நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. எனவே எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் வேதத்தை கற்றும் வேதத்தை பற்றி நன்றாக தெரிந்தும் நாம் இருட்டில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி என்றால், வேதம் எனக்கு தெரியும், ஆனால் வேதத்தின் வழி சாட்சியாகமத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி செய்வது சாட்சியாகமத்தில் இருக்கிறது. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரசங்கத்தை கேளுங்க, எத்தனை பிரசங்கத்தை வேணாலும் கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. ஆனால் அவர்களுடைய வார்த்தை வேதத்திற்கு சரியானதாக இருக்குதா? ஆண்டவருடைய சாட்சி ஆகிய 10 கற்பனைகளுக்கு சரியானதாக இருக்குதா? ரெண்டுத்துக்கும் புறம்பானதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற்றுமையை பிரித்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி பிரித்து பார்த்தா தான் அவர்கள் சொல்வது சரியாக இருக்குதா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, கிட்டத்தட்ட 30% காரியங்களை நான் சொல்லிவிட்டேன். இன்னும் 70% காரியங்களுக்கு உள்ளாக போகிறது என்னன்னா, எரேமியா 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஒரு சம்பவம் அங்கே தெளிவாக இருக்கும். ரொம்ப சூப்பரான சம்பவம், ரொம்ப அருமையான சம்பவங்க. என்ன அப்படின்னா, எரேமியாவை பற்றி நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு எல்லாராலையும் இகழப்பட்ட தீர்க்கதரிசி. எரேமியா 20ஆம் அதிகாரம் 7-8 படிச்சிங்க அப்படின்னா, எரேமியாவை அநேகர் கேலி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா எழுதியிருப்பார். எரேமியாவுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா, எரேமியா தனித்து இருக்கிறான், என்கிட்ட யாரும் வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா அங்கே சொல்லியிருப்பார் ஆண்டவர்கிட்ட. ஆனால் எரேமியா 28ஆம் புஸ்தகம் அந்த அதிகாரம் அருமையாக ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது. பாருங்களேன், எரேமியா காலகட்டத்தில் 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்தை நான் சொல்லி 28க்கு வரேன். ஆண்டவர் முன்னாடியே ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். 2 நாளாகும் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15, 16, 17 படிச்சிங்க அப்படின்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வரலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை, கல்தேயர்கள் வருவார்கள் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்து விட்டார். இதை இந்த எரேமியா காலகட்டத்தில் எச்சரிப்பாய் சொல்லுவார். அவர்கள் திருந்தலை, ஆண்டவர் உண்மையாகவே கரெக்டாக சொல்லிடுவார். கல்தேயர் வருவான், அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தலை வணங்குங்க, அவனுக்கு எதிர்த்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா சொல்லுவார். ஆனால் இந்த ஜனங்களும் ராஜாவும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் கல்தேயருக்கு எதிர்த்து நிற்போம், நாங்கள் கல்தேயருக்கு தலை வணங்க மாட்டோம், நாங்கள் கல்தேயருக்கு நாங்கள் இறங்கி போக மாட்டோம், அதாவது பாபிலோனுக்கு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எதிர்த்து நிற்போம், எங்களை காப்பாற்றுறதுக்கு எகிப்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. அப்போ தான் ஆண்டவர் எரேமியா பார்த்து, நீ என்ன பண்ணு, ஒரு நுகத்தை செஞ்சு உன் தோளில் மாட்டிக்க, தோளில் மாட்டி போகிற இடத்துலாம் ஆண்டவர் கல்தேயரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார், ஆண்டவர் கல்தேயரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார், ஆண்டவர் கல்தேயரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறான்னு சொல்லிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லிடுவார். இதைத்தான் எரேமியா செஞ்சு கொண்டு இருந்தார். அந்த ஊரின் ஒரு மூளையான அடையாளமாக மாறிவிட்டார். ஒரு உதாரணத்துக்கு அங்கே போகிறாரா, ஒரு தெருவில் அவர் நிற்கிறாருன்னா, அவர் நுகத்தை மாட்டிட்டு நிற்கிறத பார்த்து எல்லாரும் அவர் ஒரு நடமாடும் சைன் போர்டுன்னு சொல்லுவாங்க, நடமாடும் சைன் போர்டாக அவரை பார்த்தாங்க. அவர் சொல்கிற காரியத்தை அவங்க பார்க்கல. அந்த மனுஷன் ஒரு ஆள் இந்த தோளில் நுகம் வச்சுட்டு போகிறாள்ல அப்படின்னு மாதிரி ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் 28ஆம் அதிகாரத்தின் பின்புறம் 28ஆம் அதிகாரத்துக்குள்ளே பார்த்தோம்னா, எரேமியா தேவனுடைய ஆலயத்தில் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன ஆண்டவருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் நான் 2 வருஷத்துக்கு இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன் என்று யார் சொல்கிறான்னு பாருங்களேன், அனனியா அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் வரைக்கிறார். ஆனால் எரேமியா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, பாபிலோன் வருவார்,
பாபிலோன் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போடுவான்னு சொல்லிட்டு எரேமியா சொல்கிறார். ஆனால் இங்கே அனனியான ஒரு புதிய தீர்க்கதரிசி உருவாகிறார், புதிய ஒரு பேச்சாளன் உருவாகிறார். இதை கேட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்த ஜனங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்கேருந்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், உண்மையாகவே சந்தோஷமாக தானே இருக்கும். ஒருத்தர் அழிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அழிவு வராது, ஆண்டவர் காப்பாற்றுவார்னு சொல்கிறான். இதில் எதை நம்ம அதிகமாக கேட்போம்? ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், நீங்கள் இது செஞ்சால் தப்பு, ஆண்டவர் அடிப்பாருன்னு சொல்கிற நம்ம அதிகமாக விரும்புவோமா? அல்லது இது செஞ்சால் தப்பு தான், ஆனாலும் அதுக்கு பிராயத்திச்சும் நீங்கள் இதை பண்ணிடுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற போதகரை நம்ம அதிகமாக விரும்புவோமா? இந்த காலகட்டத்தில் வஞ்சித்து கொண்டிருக்கிற சாத்தான் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிற விதம் என்ன தெரியுமா? ஒரு மேலோட்டமான எச்சரிப்பை கொடுக்குறான ஒழிய ஆணித்தரமான எச்சரிப்பு எந்த கிறிஸ்தவ போதகர்மார்களும், எந்த பிரபலமான கிறிஸ்தவ போதகர்மார்களும் எந்த நிகழ்ச்சியிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாராவது ஒரு போதகர் எப்போதுமே கடவுளுடைய கடைசி கால சத்தியத்தில் கரெக்டாக எப்பொழுதுமே வளையாமல் சொல்லி கொண்டிருக்கிற போதகர்களை நாம் தேடி பார்க்க முடியுமா? முடியாது. ஒருவேளை ஒரு பிரசங்கங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா, அனனியா அப்படிங்கிற 2 தீர்க்கதரிசிகளில் இங்கே பார்க்குறோம். இப்போது அந்த வசனம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். எரேமியாவுடைய குணங்கள் வெளிப்படும். எரேமியா பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எரேமியா சொல்வது பொய், அனனியா நான் சொல்கிறேன், பாபிலோனிய ராஜா ஒன்றும் பண்ண மாட்டான், எல்லாத்தையும் திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம், நம்ம சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம், பாபிலோனிய ராஜாவால் நமக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு அனனியா சொல்லுவார். எரேமியா அதுக்கு அழகாக சொல்லுவார் பாருங்க, 6ஆம் வசனம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆமேன் அப்படிம்பார். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது, கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாய் சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆகிலும் உன் செவிகளிலும் சகல ஜனத்தின் செவிகளிலும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் உனக்கு முன்னும் இந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தரிசனம் சொல்லியிருக்க, இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாய் விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். நடந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம்ல. எரேமியா அந்த இடத்துல, எப்போ நீ சொல்கிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லலை. எரேமியா அழகாக சொல்கிறாரு, ஆமேன், நீ சொல்கிறது நடக்கட்டும், நீ சொல்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், ஆனாலும் நீ சொல்கிற மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீ யார் சொல்கிற மாதிரி நடக்குதோ அதை வச்சு யார் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிறத நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா அந்த இடத்துல ஒரு வார்த்தையை விடுறார். உடனே அனனியாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே போயிட்டு எரேமியா கழுத்தில் இந்த நுகத்தை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறார். எரேமியா அந்த இடத்துல திருப்பி ஒரு வார்த்தை பேசலை. எரேமியா அந்த நுகத்தை உடஞ்ச துண்டுகளை எடுத்து தோளில் வச்சுட்டு போயிடுறார். போயிட்டு அந்த சம்பவத்தின் அடியில் நம்ம படித்தோம்னா, திருப்பி எரேமியா நீ மர நுகத்தை செஞ்சாதானே உடைப்பேன், நான் இப்போ இரும்பில் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்கிறாரு. செஞ்சு மறுபடியும் போயிட்டு அனனியாவுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. நான் சொல்கிறதான் நடக்கும், கர்த்தர் இதை தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம்? 2 வாரம் நம்முடைய சபையில் ஒரு எச்சரிப்பின் செய்தி இருந்துச்சு அப்படின்னா, அல்லது 2 வாரம் ஒரு போதகர் அல்லது ஒரு நபர் உங்களை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார் என்றால், 3ஆவது வாரம் அவர் பக்கமே நம்ம திரும்புறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மளை குளிரூட்டாது. சில நேரங்களில் நம்மளுடைய மனதுக்குள்ளே போய் நம்மளை தொட்டு நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்முடைய பாவத்தை வெளியே கொண்டு வைக்கும். அப்போ நம்ம ஏற்றுக்க வேண்டும். நன்மையானதை பெற்றுக்கொள்ளும்போது மாத்திரம் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, கர்த்தரிடமிருந்து நம் எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அவர் எதற்காக எச்சரிக்கிறார்? அவர் எதற்காக எச்சரிப்பின் சத்தத்தை நம் காதுகள் கேட்க பண்ணுகிறார் என்றால், நாம் மாற வேண்டும். நம்முடைய
சம்பிரதாயம், நம்முடைய வழி என்று நாம் வைத்திருக்கிற காரியத்தில் ஏதாவது ஒரு சிறு பிழை இருந்தால் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பார். நாமோ வென்றால், இத்தனை நாள் நான் பண்ணாததையா நீங்கள் சொல்கிறீங்க, இத்தனை நாள் எனக்கு தெரியாதா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இந்த அனனியா செய்தது போல. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒரு நாளும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அனனியா எரேமியா சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இதில் நான் உங்களை வேறு விதமாக நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே உண்மையான தீர்க்கதரிசி யார் என்பது அவருடைய குணம் வெளிப்படுத்துகிறது. அனனியா பார்த்து எரேமியா கோவமே படல. ஆமே, நீ சொல்கிறது நடக்கட்டும் அப்படி தான் சொன்னார். ஆனால் இங்கே பாருங்கள், அனனியாவுக்கு தன்னுடைய பேச்சை மீறி ஒரு ஆள் சொன்ன உடனே அனனியாவுக்கு கோவம் வந்து அந்த நுகத்தை போட்டு உடைக்கிறார். அங்கே ஒரு சம்பவம் அனனியாவுக்கு பிரியமில்லாமல் நடக்கலை. ஏன்னா இந்த மக்கள் அனனியா சொன்னோன்னே சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா இதுவரை எரேமியா சொன்னது என்னது? அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. ஆனால் அனனியா சொல்கிறது என்னது? இல்லை, ஆண்டவர் காப்பாற்ற போகிறார், ஆண்டவர் காப்பாற்ற போகிறார்னு சொல்லிட்டு இப்போ இவங்களாருக்கும் சந்தோஷம். மாமே நல்ல கர்த்தர் நிச்சயமாக எங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த எரேமியா வந்து சொல்கிறார், நீ சொல்கிறது நடக்குதா, நான் சொல்கிறதா நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி எது நடக்குதோ அதை வச்சு உண்மையான தீர்க்கதரிசி யாருங்கிறது. உடனே அனனியாவுக்கு கோவம் வந்துச்சு, என்னுடைய இந்த நல்ல நேரத்தை கெடுக்கிறதுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அனனியா போட்டு உடைக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவோ என்றால் அமைதியாக போயிடுவார் அந்த இடத்த விட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை வழிகாட்டுகிற போதகர், நம்மை வழிகாட்டுகிற ரோல் மாடல், நாம் சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். நான் இதை சொல்லணும், நிச்சயமாக இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். சில நேரங்களில் இந்த வசனம் நமக்கு புரியாதது மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நம்ம படிக்கும் பொழுது புரிய வைப்பார். அப்படியும் சில காரியங்கள் புரியாமல் இருக்கும் பொழுது நாம் சில போதகரை, சிலருடைய வார்த்தைகளை நாம் நாடுகிறோம். ஆனால் நாடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொண்டு நாட வேண்டும். நாம் அனனியா போன்ற தீர்க்கதரிசிகிட்ட நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன தான் நடக்கும்? ஆண்டவருக்கு புறமான வார்த்தை தான் நமக்கு கிடைக்கும். எரேமியா போன்ற தீர்க்கதரிசி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கான எச்சரிப்பு கிடைக்கும், ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கிடைக்கும். எப்படி பகுத்தறிய வேண்டும்? அதான் நம்ம படித்தோம். அவர்களுடைய கனிகள், அவருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சாட்சி பிரமாணத்துக்கும் மாறாக இருக்கும் என்றால் அவர்கள் நிச்சயமாக கர்த்தரால் ஏவப்பட்ட தீர்க்கதரிசிகளோ போதகர்களோ இல்லை. தங்களுக்கு பிரியமான காரியங்களை சொல்லி மக்களிடம் சம்பாதிக்கிற காலம் இப்பொழுது வந்துவிட்டது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் எனக்கு அநேக கிறிஸ்தவ மார்க்கத்தை பார்த்து என்னிடம் கேட்கிற கேள்வி, ஏன் இத்தனை டினாமினேஷன்ஸ், ஏன் இத்தனை போதகர்கள், ஏன் இத்தனை கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களுக்கு சொல்கிற பதில், யார் யாருக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை அவங்க எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், பிடிச்சது சரியானதா அல்லது நமக்கு கொடுத்தது சரியானதா என்று பார்க்குற நாள் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு நான் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொடுத்ததை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை அதன் வழியில் நான் வழி நடத்தணும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த போதகர், அதனால் நான் இந்த சபைக்கு போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாடல்கள், அதனால் இந்த சபைக்கு போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே நடக்கிற ஆராதனை, அதனால் நான் இந்த சபைக்கு போகிறேன். இது விஷயம் அல்ல. கர்த்தர் கொடுத்தது இந்த வேதாகமம். வேதாகமத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத அறிவில் நாம் எப்படி வளர்கிறோம், வேத ஞானத்தில் நாம் எப்படி வளர்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை இந்த நாளிலும் இந்த கடைசி கால ஏமாற்றங்களில் ஒன்றாக இருக்கிற இந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கடைசி காலகட்டத்தில் யாரை நம்புவது என்று மனிதர்கள் மத்தியில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்.
எந்த வார்த்தையை நம்புவது என்று இன்றைக்கு எங்களுக்கு நீர் விழிப்புணர்வை கொடுத்தீரக்கா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பிரியமான வார்த்தையா அல்லது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையா என்பதை நாங்கள் பகுத்தறிந்து நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை பின்பற்றுகிறார்களோ அது கர்த்தருடைய வார்த்தைக்கும் சாட்சி பிரமாணத்திற்கும் ஒற்றுமையாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதன்படி வழிகளை செவ்வைப்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யுங்க. இதே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்க. இயேசு என்கிற நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் ஜீவன்